என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கீரத்னம். வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில திமுகவோட மகளிர் மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு. இத பத்தி முழுக்க 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 கழுவி ஊத்த போறோம், காரி துப்ப போறோம், வன்மத்தை கக்க போறோம். அவ்வளவு கேவலங்கள் அப்படிங்கிறது அதுல நடந்துச்சு. தமிழ்நாட்டுல வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு பார்த்தா இல்ல கழுவி ஊத்தும் தமிழ் பெண்கள், திமுகவை காரி துப்பும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிறவங்க தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அது சார்ந்த வன்மங்கள் அப்படிங்கிறத முழுசா கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வீடியோல வன்ம வாடை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாவே அடிக்கும். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு. சவுக்கு மீடியாவுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்படும் குடைச்சல்கள். ஏற்கனவே நிதிஷ் மாலதி ரெண்டு பேர் உட்கார்ந்து அங்க விவாதம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க திரு சவுக்கு சங்கர் அவர்களோட. இப்ப இந்த வழக்குல ஏகப்பட்ட கண்டிஷன்கள். நீங்க சாட்சி கூட பேசக்கூடாது, சாட்சியை தொடர்பு கொள்ள முயற்சிக்க கூடாது, இந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாம் பல வழக்குகள்ல பார்த்திருக்கலாம். ஏன்னா சாட்சியை கலைச்சிருவாங்க, சாட்சியை பேரம் பேசிடுவாங்க, சாட்சியை மிரட்டிடுவாங்க, இது வழக்கோட திசையை மாத்திரும் அப்படின்லாம் உத்தரவுகள் வரும். ஆனா கோ அக்யூஸ்ட் கூடயே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விந்தையான உத்தரவு அப்படிங்கிறது சவுக்கு அவர்களுடைய இந்த ஜாமீன் ரத்து சார்பா தமிழ்நாடு காவல்துறை போன வழக்குல நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் அந்த உத்தரவுல கொடுத்திருக்கார். அதாவது நிதிஷ்கிட்டையும் மாலதி கிட்டையுமே சவுக்கு அவர்கள் பேசக்கூடாது. அதனால இந்த தீர்ப்பு இப்படி இருக்கு. அதனாலதான் நிதிஷும் மாலதியும் இங்க வரலன்னு கூட சவுக்கு சங்கர் அவர்களால பேச முடியாது. எப்பேற்பட்ட கொடுமை பாருங்க. கிட்டத்தட்ட இது ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் தான். ஒருத்தன் காத்துல ஒருத்தன் கத்திய வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கா, இன்னொருத்தனை கையை கட்டி அவன்கிட்ட போய் சண்டை போடுறான்னா இது எப்படி இருக்கு? அப்ப அந்த வீரனை பார்த்து நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். வேற வழி இல்ல. இப்ப மாலதி அவர்களையும் உட்கார வைக்க முடியாது, நிதிஷையும் உட்கார வைக்க முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி ஹரின்னு ஒரு பையன் உட்கார்ந்தான். நேத்து அந்த பையனுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுருச்சு. பைக் பிரசாத்தும் இன்னொரு புது பையனும் உட்கார்ந்தாங்க. புது பையனை பத்தி நமக்கு தெரியும், பட் அது வேண்டாம், நம்ம கடந்து போவோம். பிற்காலத்துல சவுக்கு சங்கர் அவர்களே அதை பத்தி சொல்லுவாப்ல. இன்னைக்கு வரப்போற வீடியோல பைக் பிரசாத்தும் இருக்க மாட்டான். பைக் பிரசாத்துக்கும் சம்மன் கொடுக்கப்பட்டுருச்சு. பைக் பிரசாத்தும் இனிமே வீடியோக்குள்ள உட்கார முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இன்னைக்கு 2 புதிய நபர்கள் தான் உட்காருவாங்க. நேத்து உட்கார்ந்த ஒரு பையன் இருப்பாரு, அதை தாண்டி இன்னைக்கு ஒரு பையன் புதுசா உட்காருவார். இப்படி ஆட்களை பூரா விரட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா சவுக்கு மீடியாவை பார்த்து பயப்படுறாங்க, முடக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். நான் பல தடவை சொல்லியிருப்பேன், சவுக்கு மீடியா அப்படிங்கிறது சவுக்கு மீடியாவோட அலுவலகம் கிடையாது. சவுக்கு எங்கேயாவது ஒரு டொக்கு சந்துல உட்காந்து பேசினாலும் அதுக்கு பேர் தான் சவுக்கு மீடியா. திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்காக தான் அந்த மீடியா. நீங்க கூட அவங்க உட்காரக்கூடாது, இவங்க உட்காரக்கூடாதுன்னு யாரை தடுத்தாலும் அங்க சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போவோம் அப்படின்னு ஐடியா பண்ற கதை தான். மற்றபடி இதை தாண்டி ஒண்ணுமே செய்ய முடியாது. எதுவரையினும் சவுக்கு மாதிரியான அண்ணன் மாதிரியான ஊடகவியலாளர்களுக்கு நாமளும் துணை நிற்போம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு ஒரு புதிய நெறியாளரோட சேர்ந்து அரட்டை அப்படிங்கிறது வரும். மற்றபடி அவர்கள் வேலையை விட்டு போயிட்டார் வந்துட்டார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பட் அதை கூட அவரால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உத்தரவு இருக்கு அப்படிங்கிறதா அதற்கான காரணம். வழக்கு வரங்கள்லாம் முடியும், இந்த கருமம் பிடிச்ச ஆட்சியும் ஒளியும். அதன் பிறகு நிதிஷும் மாலதி அவர்களும் சவுக்கு மீடியாவில் தங்களுடைய சிறப்பான பணிகளை தொடருவார்கள். இதை எதுக்காக சொல்றேன்னா, நிறைய நேயர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கமெண்ட்ல, நிதிஷ்க்கு என்னாச்சு, மாலதிக்கு என்னாச்சுன்னு. யாருக்கும் எதுவும் ஆகல. எல்லாமே நீதிமன்ற உத்தரவு, வேற வழி இல்லை, கடைபிடிச்சுதான் ஆகணும். சட்டத்திற்கு உட்பட்டு வாழக்கூடியவர்கள் தான் நாம அப்படிங்கிறதால நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து நாம அப்பீலுக்கு போகலாம். பட் அந்த உத்தரவு வரும் வரைக்கும் அந்த உத்தரவை நாம கடைபிடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. சரி, இப்ப விவரத்துக்கு வருவோம். 2 நாளா சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா அதிமுக விசஸ் டிவிகே, அம்மா வாரியர்ஸ் விசஸ் விர்ச்சுவல் வாரிசர், கடுமையான சண்டை அப்படிங்கிறது நடக்குது. பட் இது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, எனக்கு பிடிக்கல. 2 பேரும் சேர்ந்து திமுகவை போட்டு அடிக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட எண்ணம். டிவிகே ஏடிஎம்கே அடிக்கிறதால திமுகவுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஏடிஎம்கே டிவிகே அடிச்சாலும் அது திமுகவுக்கான சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அப்படி ஒரு தீனி போடக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து திமுகவை தான் அடிக்கணும் அப்படிங்கிறதால அதுல நமக்கு பெரும்பாலும் உடன்பாடு இல்லைங்கிறதால அதை அப்படியே விட்டுட்டு கடந்து போயிடுறது அப்படிங்கிறதுதான் நல்லது. சரி, இப்ப வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு இந்த வீடியோவை பாருங்க. தாங்க முடியல, நடுக்க எடுத்துரும். கொடுங்க சாப்பாடு கொடுங்க.
நிக்கிற பக்கத்துல தான் அலைஞ்சுகிட்டு இருக்கிறோம். எங்கடா தமிழ் பெண்கள் வென்றார்கள்? சோத்துக்கு அலைய விட்டீங்க. ஒருவேளை சோத்துக்கு அந்த அம்மா பாரு பேசுனத பாத்தீங்கல்ல, பசிக்குதுங்க எனக்கு கொடுங்க, சோறு கூட தர மாட்டேங்கிறாங்க. ஏடா 200 ரூபாய்க்கு கூட்டு வந்து இப்படி பசியும் பட்னியும் போட்டு கொள்றீங்களே, இன்னமும் நீங்க கொடுக்குற புடவைக்கும் 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்காகவும் கூட்டத்துக்கு வர்ற அளவுக்கு தானடாப்பா தமிழ் பெண்கள் இருக்காங்க. எங்கடாப்பா தமிழ் பெண்கள் வென்றார்கள்? இதற்கான பதில சொல்லுங்கப்பா. வேற வேலை வெட்டி இல்ல, சமூகத்துல பாதுகாப்பு இல்ல, நம்பி வேலைக்கு போக முடியல, பகல்ல நடமாட முடியல, 10 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறானுங்க, 75 வயசு கிழவிய கற்பழிக்கிறானுங்க, பெண்களை ஊட்ட விட்டு வெளில அனுப்புறதுக்கே வெக்கமா இருக்கு. முதலமைச்சரோட மீட்டிங்க்கு பாதுகாப்பு கொடுக்க வந்த பெண் போலீஸோட கழிவறையில ஒரு சக காவலர் செல்போனை வச்சு வீடியோ எடுக்கிறான். கேட்டா செல்போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. விளக்கமாத்து விளக்கம். இங்க எங்க தமிழ் பெண்கள் வென்றார்கள்? நிம்மதியா கக்கூசு கூட போக முடியாத நிலைமையில தானே அப்ப தமிழ் பெண்கள் இருக்காங்க. அங்கங்க கஞ்சாவை போட்டுக்கிட்டு நடமாடவே அச்சப்படக்கூடிய நிலைமையில தமிழ் பெண்கள் இருக்காங்க. இந்த லட்சண கருணாநிதியில எங்கடாப்பா தமிழ் பெண்கள் வென்றார்கள்? 1000 ரூபாய் மாதம் எல்லா பெண்களுக்கும், குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் உரிமை தொகை தரம். எங்க கலைஞர் சம்பாரிச்சு கொண்டாந்து கிழிச்சு அறுத்து தள்ளின பணமா? அதெல்லாம் மக்கள் வரி பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறீங்க. இதுல தகுதி வாய்ந்த தமிழ் பெண்களுக்கு, தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு, அப்ப தகுதியற்ற குடும்ப தலைவிகளா உங்களால் ஒதுக்கப்பட்டார்களே, எங்கடா வென்றார்கள் தமிழ் பெண்கள்? தோற்று போனார்கள். உங்கள்ட்ட 1000 ரூபாய் வாங்கினவங்க தகுதி உள்ள குடும்ப தலைவிகள், அப்ப தகுதியற்ற குடும்ப தலைவிகள்னு நீங்க யாரு எங்களோட தகுதியை நிர்ணயிக்கிறதுக்குன்னு தமிழ் பெண்கள் தோற்று போய் உங்களை பார்த்து காரி துப்புறாங்க. எங்க வென்றார்கள் தமிழ் பெண்கள்? உங்களை நம்பி 1000 ரூபாய் வரும்னு ஓட்டு போட்டு தோற்று போனார்களடா தமிழ் பெண்கள். இதே அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவி என்ன பாவம் பண்ணா? ஒரு உடன்பிறப்பு கட்சிக்காரன் கல்லூரிக்குள்ள புகுந்து வீடியோ எடுத்து அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சு, இந்த போலீஸ், இந்த திராவிட மாடல் ஆட்சி நம்மளை காப்பாத்தும், நம்மளுக்கு ஏற்கப்பட்ட இழைக்கப்பட்ட அநீதி, நம்மளுடைய கற்பு சூறையாடப்பட்டிருக்கு, நம்மளோட அந்தரங்க வீடியோக்களை எடுத்திருக்காங்க, நம்மள நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்திருக்கான், எப்படியாவது காவல்துறையிட்ட போனா நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு வந்த பெண்ணோட சொந்த விஷயங்கள், அட்ரஸ் முதற்கொண்டு, பேர் முதற்கொண்டு எஃப்ஐஆர் லீக் பண்ணதுல தோத்து போச்சுரா அந்த மாணவி. எங்கடா வென்றார்கள் தமிழ் பெண்கள்? தோத்து போனார்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சியில நாம எங்க வேணாலும் போகலாம், நமக்கு பாதுகாப்பு இருக்குன்னு ஓட்டு போட்டு கோவையில ஒரு மாணவி தன்னோட ஆண் நண்பரோட கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப 3 புறம்போக்குங்க அந்த பெண்ணை துடிக்க பாலியல் வன்புணர்வு செஞ்சு இரவு முழுக்க நிர்வாண சித்திரவதை படுத்தினானே, இந்த ஆட்சி நம்மளை காப்பாத்துன்னு ஓட்டு போட்டு தோத்து போச்சுரா அந்த கோவை மாணவி. எங்கடா வென்றார்கள் தமிழ் பெண்கள்? எங்க வென்றார்கள் தமிழ் பெண்கள்? இலவச பஸ், நாங்க ஆட்சிக்கு வந்தா இலவச பஸ் விட்டுருவோம்னு சொல்லி, சரி நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா இலவசமா பஸ்ல போலான்னு சொன்னப்ப பஸ்ல ஏறினா அவங்கள பார்த்து ஓசின்னு சொல்றீங்களே, தோற்று போனார்களடா தமிழ் பெண்கள். உங்களுக்கு ஓட்டு போட்டு தோற்று போனார்களடா. எவ்வளவு கேவலம்! மாதம் 1000 ரூபாய் ஊதியத்தை கொடுத்துட்டு லிப்ஸ்டிக் வாங்கி போட்டுக்கிட்டீங்களா? மேக்கப்லாம் நிறைய இருக்கு இன்னைக்கு, பவுடரா, பேரல் லவ்லியா அப்படின்னு நீங்க நக்கல் கூந்தல் பண்ணும்போது தோற்று போனார்களடா தமிழ் பெண்கள். எங்கடா வென்றார்கள் தமிழ் பெண்கள்? உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீங்க கொடுத்த 1000 ரூபாயில மேக்கப் போட்டுக்கிட்டு திமுக கூட்டத்துக்கு வரேன்னு சொல்லும் போது கூடி குறுகி தோற்று போனார்கள் தமிழ் பெண்கள். எங்கடா வென்றார்கள் தமிழ் பெண்கள்? வெக்கம் இல்லையா உங்களுக்கு? கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஊதிய தொகை 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் பேசலாம். மூத்த அமைச்சர், அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், மகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், நீங்க பாட்டுக்கா சிம்ம வாங்கி போட்டுட்டு யாரு கூட வேணாலும் பேசலாம் அப்படின்னா, யாரு கூட வேணாலும் பேசுறதுக்கு அளவுக்கு தமிழ் பெண்கள் தகுதியற்று போயிருக்கிறாங்களா, இல்லோட தங்களோட தரம் தாழ்ந்து போயிட்டாங்களா? உங்களை நம்பி ஓட்டு போட்டு மாணவிகளுக்கு 1000 ரூபாய் தருவீங்க, குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் தருவீங்க, ஆனா அதெல்லாம் கொடுத்து நீங்க எங்களை யாரு கூட வேணாலும் போய் போன் பேசுறதுக்காக அந்த 1000 ரூபாயை வச்சீங்கன்னு சொன்னப்ப தோற்று போனார்களடா தமிழ் பெண்கள். உங்களுக்கு ஓட்டு போட்டு தோற்று போனார்கள். இப்படி ஏகப்பட்ட கேவலங்கள். இந்த திமுக மாநாட்டுக்காக பெண்களை கூட்டிகிட்டு போயிட்டு சோத்துக்கே வழி இல்லை. நீங்க பாத்திருப்பீங்க, நான் ஒன்னும் அபாண்டமாலாம் சொல்லல. விஜய் தண்ணி பாட்டில தூக்கி வீசினாரு. டேய், நீங்க இங்க சோத்துக்கு பிச்சை எடுக்க விட்டீங்கடா பெண்களை. அவ்வளவு கூட்டத்துல இருந்து வெளியிலேயே வர முடியல, கத்தி கதறாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம், சோத்துக்கு எங்க போவாங்க சொல்லு? இதுல அரசு பேருந்துகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு எல்லாத்தையும் கூட்டு போறாங்க. இங்க இருந்து
1.5 லட்சம் தமிழ் பெண்களை திரட்டிட்டோம். 1.5 லட்சம் தமிழ் பெண்களும் உங்க ஆட்சியில நீங்க அறுத்து தள்ளுன லட்சணத்துக்கு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொந்த காசை போட்டுக்கிட்டு யூனிஃபார்மா எடுத்துட்டு வராங்களா? உங்ககிட்ட புடவைக்காகவும் 200 ரூபாய்க்காகவும் ஒரு நாள் முழுக்க வந்து கூட்டத்துல பசியோடையும் பட்னியோடையும் புள்ள குட்டியை போட்டுட்டு அந்த வேகாத வெயிலையும் கொற்ற பனியிலையும் உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை மாத்தி தோற்று போனார்களடா தமிழ் பெண்கள். உங்க ஆட்சியில தோற்று போனார்கள். நீங்கெல்லாம் வெல்லும் தமிழ் பெண்கள். இன்னும் எங்களை இந்த பெண்கள் வந்து வாக்கு அடிச்சு தேர்ந்து எடுத்துருவாங்க, கிட்னி திருடி விக்கிறோம், இன்னொரு வாட்டி திருடி விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் மாநாடு நடத்துறீங்களே, கூச்சமே இல்லையா உங்களுக்கு? ஒரு பெண்மணி கடன் வாங்கின குத்தத்துக்கு அவளை ஆசை வார்த்தை கூறி கடனை அடைச்சிடலான்னு சிங்கப்பூர் வரைக்கும் கூட்டு போய் கிட்னி எடுத்திருக்கடா. தன்னோட அங்கத்தை இழந்து தோத்து போய் நிக்கிறாடா அந்த தமிழ் பெண். எங்கடா வென்றார்கள் தமிழ் பெண்கள்? கிட்னி எடுத்துட்டு போய் சிங்கப்பூர்ல வச்சு ஆபரேஷன் பண்ணிருங்க, வியட்நாம்ல வச்சு ஆபரேஷன் பண்ணிருங்க, டெல்லியில வச்சு ஆபரேஷன் பண்ணிருங்க. தோண்ட 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 கிட்னி பூதம் வந்துகிட்டே இருக்குடா. நீங்க ஆட்சிக்கு வந்தா அறுத்து தள்ளிடுவேன்னு 1008 வாக்குறுதி கூந்தலை கொடுத்துட்டு ஒன்னையுமே நிறைவேற்றாம 1000 கொடுத்தேன், ஓசியில பஸ் விட்டேன்னு அந்த பெண்களை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி வேலை வாய்ப்பு இல்லை, எந்த கருமாந்திரமும் இல்லை, விலைவாசி உயர்ந்துகிட்டு இருக்கு, நாட்டோட கடன் 9 லட்சம் கோடியை நெருக்கி போயிட்டு இருக்கு. தோற்று போனார்களடா தமிழ் பெண்கள். இன்னொரு வாட்டி வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு நீங்க மாநாடு நடத்தினீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியோட சின்னத்தை எடுத்துக்கிட்டு வந்துதான் வெல்லும் தமிழ் பெண்கள்னு நீங்க சொல்ல போற தோற்று போன தமிழ் பெண்கள் வரக்கூடிய தேர்தல்ல உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். தொடர்ந்து பேசுவோம்.